பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆம், நம்முடைய தேவன் நிவர்த்தி செய்கிறவர். பாவங்களை போக்கி கிறிஸ்துவின் கோபத்தை திருப்பி விடுவிக்கிறவர் கிறிஸ்துவானவரே. இதுவே வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையின் அர்த்தமாகும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மாத்திரம் தேவன் மன்னித்து நம்மை விடுவிக்கிறவர் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் மாறியிருக்கிறார். இந்த உலகத்திலே சுயநலவாதிகளான மனிதர்கள் உண்டு. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய இரத்தம் என்று சொல்லி சுயநலமான மனிதர்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்து இயேசு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பாவத்திற்காக விடுதலை கொடுக்கும்படியாக தன்னை அர்ப்பணிக்கவில்லை. இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அப்படின்னா முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களுக்காக தன்னையே அவர் பலியாக அர்ப்பணித்திருக்கிறார் என்று இந்த வேத வாக்கியம் தெளிவுபடுத்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று கிறிஸ்துவின் இரத்தத்தை அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முழு உலகத்திற்குரிய பாவங்களை நிவர்த்தி செய்கிற இரத்தமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் காணப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினால் ஒரு மனுஷனுக்கு பெரிய விடுதலையை தேவன் தந்தருளுகிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பாவத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல, வியாதிகளுக்கு அடிமையானவர்கள் அல்ல, சாபங்களுக்கு அடிமையானவர்கள் அல்ல, தரித்திரத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல. தேவன் அவருடைய வாழ்வை வளமாக்க, அவர்கள் வாழ்விலிருந்து பூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தன்னுடைய ஒரே மகன் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரை தந்தருளி இருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை பார்ப்போம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதை சுட்டி காண்பித்திருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதான நாம், நமக்காக அவர் தன்னை பலியாக அர்ப்பணித்திருக்கிறார். ஆகவே நாம் அவரால் உயர்த்தப்பட வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் உயர்த்தப்படும்படிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். எங்கே? சிலுவையிலே. நாம் சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை அவர் சிந்தினார். எங்கே? சிலுவையிலே. இந்த நாளிலே உங்களை மாத்திரமல்ல, நம்மை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், அதற்கு ஈடு கட்டும்படியாக நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. உங்கள் வாழ்விலே அவருடைய நாமத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.